இப்போ இந்த அடுத்த ஜாதகம் பாருங்கள், இது ஒரு ஆண் ஜாதகம். 10/5/1974 காலை 7:30 மணிக்கு சேலத்தில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகருக்கு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். லக்னாதிபதியும் 1-7 போன ஜாதத்தில் பார்த்த மாதிரியே, போன ஜாதத்தில் ரிஷப லக்னம், லக்னாதிபதி 7ஆம் இடத்த அதிபதி சேர்க்க, இந்த இதுலேயும் அதே மாதிரி லக்னம் 7ஆம் இடத்த அதிபதி சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது இவருக்கு 2ல் மாந்தி, புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய குரு வந்து ஜாதகருக்கு வர்க்கோத்தமம் பெற்று இருக்கு. அப்போ வர்க்கோத்தமம் பெற்று இருக்குன்னா சந்திரன் சாரத்தில் குரு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதத்திலையும் 2ஆம் இடம் 9ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் சேர்ந்தா அங்கே ஆண் வாரிசு உண்டு அப்படிங்கிறது விதி. அப்போ கல்யாணம் ஆனால் தானே ஆண் வாரிசு கிடைக்கும். அப்போ ஆண் வாரிசு உண்டுங்கிறது விதி. அப்போ இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானா ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2005 என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அப்போ இப்போ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுங்க அவருக்கு? அப்போ எப்படி அந்த கல்யாணம் சீக்கிரம் நடந்துருச்சு? போன ஜாதகம் பார்த்தா அது கல்யாணம் இன்னும் நடக்கலை. ஆனால் இந்த ஜாதகருக்கு அதே அமைப்பில் இவருக்கு அவருக்கும் 7 வயசு வித்தியாசம், ஒரு கணக்கு சொல்கிறேங்க. ஆனால் நடந்துடுச்சு. அப்போ இங்கே கல்யாணம் நடந்து விட்டது. அதுக்கப்புறம் என்னங்க இவருக்கு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது. புத்திரகாரகன் குரு வர்க்கோத்தமம் பெற்று இருக்காரு. லக்னாதிபதி செவ்வாயும் சுக்கிரனும் நல்லா பலமாக இருக்காங்க. ராகுகதோடு சேர்ந்தாலும் லக்னாதிபதியே ராகுகதோடு சேர்ந்தா கோபக்காரர், பிடிவாதக்காரர். செவ்வாய் ராகு சேர்ந்தா கடன் வாங்கக்கூடாது. இந்த செவ்வாய் ராகு சுக்கிரன் சேர்ந்தா கொஞ்சம் காம உணர்வு உள்ளவர்கள், மனைவி மேலே கொஞ்சம் கோபதாபம் உள்ளவர்கள், மனைவியுடன் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள், இப்படிலாம் நம்ம பலன் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஜாதகனுக்கு குரு வர்க்கோத்தமம் பெற்று இருப்பதும் லக்னாதிபதி உச்சகரகத்தோடு சேர்ந்து இருப்பதும் இவருக்கு 7ஆம் இடம் உச்சம். அதை வந்து சனி பார்வை பாருங்கள். சனி 7, 8, 9, 10 இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்குது. இங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி சூரியன் ஒரு ஜாதத்தை பார்த்தா அந்த ஜாதகத்தில் தந்தையை பிரிவார் அல்லது தந்தையை இழப்பார். அப்போ இவருக்கு தந்தை இல்லை. இங்கே ஒரு விஷயம் போட்டிருக்கேன் பாருங்கள். இவருக்கு முக்கியமான குறை என்னங்கிறத இங்கே பாருங்கள். இங்கே என்னங்கிறத போட்டிருக்கேன். சனி புதன் சாரத்தில் இருக்கார், புதன் கேது சாரத்தில் இருக்கார், கேது சனி சாரத்தில் இருக்கார். இது 3ம் அழிகிரகங்கள். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், நவாம்சத்தை இதையும் பார்த்துட்டு இவர் எடுத்து பார்த்தோன்னே கேள்வி கேட்டேன், உங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு. தந்தையும் இருக்க மாட்டார், குழந்தையும் இருக்க மாட்டார்னு அவர் ஒத்துக்கிட்டார். அப்போ இவர் வயது என்னங்க? 77, 23, ஒரு 26, 49 வயசு. இன்னும் இவருக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு இன்னும் குழந்தை இல்லை. அப்போ யோசனை பண்ணி பாருங்க அந்த கிரகங்கள். அப்போ குரு வர்க்கோத்தமம் பெற்று லக்னத்தை பார்க்குது. குரு சந்திரன் தொடர்பு, கஜகேசரி யோகம், சூரியன் உச்சம், இவ்வளவு ஜாதகம், சுக்கிரன் உச்சம், இப்படி சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம், இத்தனை யோகம் இருந்து அந்த குழந்தை பாக்கியத்தை எது கெடுத்தது? அப்போ நம்ம மேலாட்டமாக பார்த்தா என்ன சொல்லிக்கும்? ஆகா, அதுக்கு தான் நவாம்ச கட்டங்கள் போட்டிருக்கோம். அப்போ சனி புதன் 3ம் அழிகிரகங்கள். இந்த அழிகிரகங்கள் எப்படி மாறி அந்த அழிகிரக சாரத்தில் நிற்கிது பாருங்க. அப்போ இவருக்கு எந்த மருத்துவத்து மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்காது. எந்த மருத்துவர் என்ன பரிசோதனை பண்ணாலும் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஜாதகம் கர்ம வினையா அல்லது முன்னோர்கள் செய்த சாபமா எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த சனி புதன் கேது, சனி அழிக்கிரகம், புதன் அழிக்கிரகம், இங்கே சார தொடர்பு, புதன் அழிக்கிரகம், கேது அழிக்கிரகம், இங்கே புதன் கேது தொடர்பு, கேது அழிக்கிரகம், சனி கிரகம். அப்போ அவங்க உங்ககிட்ட வாரிசு இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ, ஜாதகர் கேட்குறப்போ ஆகா உண்டுங்க அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. ஒரு பாவத்தை, எந்த பாவத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்களோ அந்த பாவம் இருக்கும் சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பாவாதிபதி தொடர்பு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ புத்திர காரகன் இங்கே வர்க்கோத்தமம். அப்போ ஒரு காரகத்துவ கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த பலன் அவருக்கு கொடுத்துரும். அப்போ ஏன் இங்கே கொடுக்கல? இங்கே சாரம் அழிகிரகங்கள். அப்போ இங்கே பாயிண்ட் இந்த காரணம் வீக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லக்கணத்தை பாருங்க, குரு பார்வை, ராகு பார்வை, மாந்தி பார்வை. அப்போ இங்கே உச்சக்கிரகங்கள் எது இருந்தும் ஏன் பலன் தரல? 7ஆம் இடத்தோட கேது சுக்கிரன் தொடர்பு, லக்கணத்தோட கேது சுக்கிரன் தொடர்பு அப்படிங்கிறது. அப்போ இந்த அமைப்புகள்லாம் இந்த ஜாதகனுக்கு இங்கே பலமளிக்கவில்லை. அப்போ மேலோட்டமாக பார்த்தா எத்தனை யோகம் இருக்குது பாருங்க. 1, 2, 3, 4ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் 7, 8, 9 இருக்குது. இதில் இந்த ஜாதகத்தில் 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிவர்த்தனை. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சஷ்டாசகம். சனி சந்திரன் ஒன்றுக்கொன்று 6, 8 அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்த பார்த்துங்க. அப்போ இங்கே கஜகேசரி யோகமும் லக்னத்தை குரு பார்த்தா அத்தனை தோஷமும் விளக்குங்கிறத நம்ம ஜோதிடத்தில் படித்த பாடம். அந்த பாடம் இங்கே எங்கே தவறாக வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நட்சத்திர தொடர்புகள். அப்போ புத்திர காரகத்தை தரக்கூடிய அழிகிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று சாரத்தில் தொடர்பு. அப்போ லக்னத்தை
ராகு பார்வை, சனியையும் ராகு பார்வை. 4ஆம் வீட்டை ராகு பார்வை. இந்த 4ஆம் வீட்டை ராகு பார்த்தா வீட்டை எடுத்துக்கலாம். வீடு சுத்தபத்தமாக இருக்காது, பழைய டைப் வீடாக இருக்கும். பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நண்பர்கள் அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். பழக்க வழக்கம்னா அந்த பழக்க வழக்கங்கிறது அவருடைய நிலையை பொறுத்தது. அதை நம்ம ஓப்பனாக பொது வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ லக்கணத்தையும் ராகு பார்வை, குருவும் பார்வை. இந்த ஜாதகன் இந்த ஒரு படத்தில் பாடுவாங்கள்ல, கடவுள் பாதி மிருகம் பாதின்னு, அந்த மாதிரி 40% நல்ல மனிதராகவும் 60% கோபக்காரனாகவும் குணம் கெட்டவராகவும் இருப்பார். இதெல்லாம் நாம் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய இந்த விளக்கம் எது கொடுக்குறேன்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அப்போ சூரியன் 6ஆம் பாவத்தில் இருக்குது. உஷ்ண தேகம், உடம்பு உஷ்ணம். 6-11 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் எப்படியோ பலம். அப்போ ஒரு உத்தியோகம் அமையுது. ஒரு சாதாரண கடைநிலை அரசு ஊழியர் இந்த ஜாதகர். கடைநிலை அரசு ஊழியர். செவ்வாய் இந்த ஜாதகருக்கு 8ஆம் வீட்டுக்கு பார்வை. 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ 8 கூடிய கிரகம் லக்னத்துக்கு 6 கூடிய கிரகமும், லக்னத்துக்கு 6 கூடிய கிரகம் 8ஆம் வீட்டையும் பார்வை. இந்த செவ்வாய் 8ஆம் வீட்டை பார்க்குது. 8ஆம் வீடுங்கிறது மரணம், மரணத்துக்கு சமமான கண்டம், இரத்த காயம், விபத்து. அப்போ இந்த செவ்வாய் மாந்தி 8ஆம் வீட்டை பார்க்குதுங்க. அப்போ இவங்க குடும்பத்தில் ஒருவர் ரத்தம் சிந்தியோ அல்லது அகால மரணமோ அடைந்திருக்கிறார்கள். இரத்த காயம் பட்ட இறந்துருப்பாங்க அப்படிங்கிறது அது நடந்திருக்கு. இந்த செவ்வாய் மாந்தி, இந்த செவ்வாய் மாந்தி, ராகு செவ்வாய் மாந்தியெல்லாம் 8ஆம் வீட்டை பார்த்தா நீங்கள் எழுதி வச்சு தைரியமாக பலன் சொல்லலாம். அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் அகால மரணம் அடைவார்கள், துர்மரணம் அடைவார்கள். நீங்கள் பார்க்குற எந்த ஜாதகத்திலையும் பாருங்கள், செவ்வாய் 8ஆம் வீட்டை மாந்தி, செவ்வாய் 8ஆம் வீட்டை தொடர்பு கொண்டாலோ, ராகு சனி 8ஆம் வீட்டில் தொடர்பு இருந்து குரு பார்வை இல்லை அப்படின்னா இந்த அமைப்பு நிச்சயம் இருக்கும். அதுவும் இங்கே நடந்திருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நடந்த பலன்களை உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டோட ராகு, 4ஆம் வீடுங்கிறது படிப்பு, கல்வி, சொந்த வீடு, சுகபோகம், நல்ல தாய் தகப்பன், அந்த விஷயத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இவருக்கு இப்போ அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. நான் ஆக்சுவலாக பார்த்தா 4ஆம் இடத்து அதிபதியாக ராகு பார்த்தா நான் தாயை தானே பாதிக்கணும். ஆனால் இவருக்கு எந்த பாதிச்சிடுச்சு அப்படின்னா அப்பாவை பாதிச்சிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? சனி சூரியன். சரி, அப்பா இறந்துட்டாருங்க, எப்போ இறந்தாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு வேணும் இல்லைங்களா? இப்போ இவருக்கு 98 வரைக்கும் 1998 வரைக்கும் ராகு தசை. 98 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ராகு தசை. 98 இருந்து இந்த ஜாதகருக்கு குரு தசை 2008 2014 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் இவருக்கு தந்தை இல்லை அப்படிங்கிறதுங்க. 98 இருந்து 2014 தந்தை இல்லை. இதை நான் கணிச்சப்போ சொல்லிட்டேன், சரியாக இருக்குன்ட்டாங்க. அது வேறு விஷயம். ஏன் இப்படி இந்த வீட்டில் எப்படி கரெக்டாக அந்த இதில் தந்தை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பாருங்கள் எப்படி பார்வை பார்க்குறது பாருங்கள். செவ்வாய் எந்த இடத்துலேருந்து 8ஆம் வீட்டை பார்வை அப்படிங்கிறது பாருங்கள். இந்த செவ்வாய் ஜாதகத்தில் நவாம்சத்தில் லக்கணத்தில் இருக்குது. அப்போ இங்கே செவ்வாய் இருக்குன்னா எங்கே இருக்கும்? சனி 4ஆம் பாதத்தில் இருக்குது. சனி 4ஆம் பாதத்துலேருந்து செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு பார்வை. அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் சம்பந்தப்பட்டால் அங்கே ரத்தம் சிந்திய மரணம் ஏற்படும், தற்கொலை ஏற்படும். சனி சாரத்தில் செவ்வாய் நின்றாலும், செவ்வாய் சாரத்தில் சனி நின்றாலும் ரத்தம் சிந்திய மரணம் அல்லது தற்கொலை மரணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இது ராகு சம்மந்தப்பட்டாலும் நடக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துங்க அப்படிங்கிறது நடந்துடுச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம சொல்லுவோமா, இந்த கண்ணோட்டத்தில் எடுத்துங்க. எந்த ஒரு பாவத்தை பற்றி நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அந்த பாவத்தின் இதை எடுங்க. இப்போ இவருக்கு லக்னம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல இப்போ அனுசம் அப்படிங்கிறது இருக்குது, கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்குது, விசாகம் இருக்குது, அனுசம் துலாத்தில் இருக்குது. அப்போ லக்னமும் சனி சாரத்தில் அலிகிரகத்தின் சாரத்தில் இருக்குது. அதை பார்த்துங்க. லக்னாதிபதியும் அந்த சனி சாரத்தில் தான் இருக்கார். சரி, மாந்தி அப்படிங்கிற கிரகம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ சுக்கிரன் மாந்திங்கிறது பூராடம் சாரத்தில் இருக்குது. மாந்தி யார் ஜாதத்தில் சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் அல்லது சுக்கிரனை தொடர்பு கொண்டு நெருங்கிய டிகிரியில் இருந்தால் அவங்க பரம்பரையில் ஒரு பெண் சாபம் உண்டு. பெண் கண்ணீர் விட்ட மரணம் அடைவாள். இது மாதிரி, அதாவது துர்மரணம் அடைவாங்க. கண்ணீர் மரணங்கிறத விட துர்மரணம் அடைவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே கண்டுக்கலாம். இது மாதிரி விஷயத்தில் இந்த ஜாதகத்தில் கண்டுபிடித்து கொள்ளலாம். அப்போ மாந்தி லக்கணத்தை பார்க்குது, ராகு பார்க்குது. ஆனால் குரு பார்க்கறதுனால உயிருக்கு ஆபத்து இல்லை இப்போதைக்கு அவருக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்போ இந்த ராகுனுடைய பார்வை லக்னத்தை ராகு பார்க்குது, லக்னாதிபதியை ராகு பார்க்குது. இங்கே பாருங்க, செவ்வாயை ராகு பார்வை, லக்னாதிபதி செவ்வாய். அப்போ ராகுங்கிற கிரகம் செவ்வாய் லக்னத்தெல்லாம் பார்த்தா இந்த ஜாதகனுடைய குணத்தை நீங்கள் கேரக்டரை துல்லியமாக பார்த்தோன்னே இடப்படுது. இந்த மாதிரி ஜாதகர்கள் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாதுன்னா தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது.
செவ்வாறாக யார் ஜாதத்தில் லக்னத்தோட 6ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கோ அவங்கெல்லாம் தகுதிக்கு மீறி வாங்கக்கூடாது. இந்த மாதிரி புள்ளிகள் எல்லாம் நீங்கள் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக இந்த ஜாதகத்தினுடைய விஷயத்தை நம்ம அலச ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்கள் எதை எடுத்துக்கணும்? லக்கணம், சாரம். அப்போ குரு லக்கணத்தை பார்க்கறது இவருக்கு அனைத்து தோஷமும் நிவர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? கஜகேசரி யோகமும் குருச்சந்திர யோகமும் இருக்குது. கஜகேசரி யோகத்தை பற்றி ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க? 10 யானைக்கு மத்தியில் ஒரு சிங்கம். கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். 10 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் இருந்தால் யானைகள் சிதறி ஓடும். அதுபோல் அனைத்து தோஷங்களும் விலகணும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. ஏன் இப்போ இந்த இடத்துல இந்த விதி சரியாகலை? அவருக்கு லக்னத்தை குரு பார்க்குது. ஏன் இந்த இடத்துல அந்த புத்திர பாக்கி 5 கூடையவன் லக்னத்தை பார்த்தா ஆண் வாரிசு ஏன் கொடுக்கல? அப்போ இந்த சாரத்தை எடுத்து பாருங்க. பொதுவான விதிகளை மட்டும் ஜோதிடத்தில் பார்க்காதீங்க. சாரம், அந்த சாரத்தை எடுத்து பாருங்க. அப்போ 3 கிரகம் இருக்கு அலி சாரத்தில். அலிக்கிரகம் 3 அலிக்கிரகத்தின் சாரத்தில் இருக்கு. அப்போ இவருக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த மருத்துவர்கள் முயற்சி பண்ணி எப்படி கிடைக்கும்? தத்து புத்திரன் எடுத்துக்கலாம். சரி, மருத்துவத்தில் இவருக்கு ஏதாவது பலன் கிடைக்காதானா? கண்டிப்பாக கிடைக்கும்.